வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் சேனல். இன்னைக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா வெளியே போறேன். அதனால இன்னைக்கு சின்ன மாஸ்டர் தான் இன்னைக்கு வடை போட போறாரு. எப்படி வடை போடுறீங்களா? பொலிச்சு மாத்திடுவாரு நான் வீடியோல. பாருங்க இன்னைக்கு வடை சுட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். அருமையா இருக்கு. அர்ஜுன்டாய் லே சஞ்சய். இப்போ நம்ம மெதுவடைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். மெதுவடைனா என்ன? நம்ம கடையில் போய் உளுந்தோட சாப்பிடுவோம்ல, அதுக்கு இனியொரு பேர் தான் மெதுவடை. அது எப்படி செய்யணும் பார்க்க ஆசையா. அப்போவா நம்ம மெதுவடைக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ நம்ம மெதுவடைக்கு தேவையான வெள்ளை உளுந்த ஊற வச்சுருவோம் பாருங்க. இப்போ நம்ம உளுந்த ஊற வச்சிட்டோம்ல, இனி கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். இது மிக்சிலெலாம் அரைக்க விடாது. மிக்சியில் அரைச்சா தேவையான பக்குவம் வராது, அதனால நம்ம கிரைண்டரில் அரைப்போம். உள்ளி முதல்ல வெட்டியாச்சு. இப்போ பச்சை மிளகாய் வெட்டலாம். இப்போ வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்து அரைச்ச மாவு, உள்ளியை கொட்டிக்கலாம், பச்சை மிளகாய் கொட்டிக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாஸ்டர் வடை போட்டாச்சா? பொருள் இப்போ தான் ரெடி ஆகிட்டே இருக்கு. வடை போட்டாச்சான்னு கேட்குறீங்க? வடை போட ஐக்கியத்தில் நானும் கலந்து கொள்ளலாமா? நேரமாக கலந்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. வாங்க. சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உண்மையா பொன்னிறமா வந்துட்டு இருக்கு. அருமையா மொறுன்னு வந்துருக்கு. இப்பவே எடுத்து சாப்பிடலான்னு போல தோணும். நம்ம வந்து அபாயகரமான செயலுக்கு நம்ம போக வேண்டாம். எடுத்து போட்டு கொஞ்சம் ஆறின பிறகு சாப்பிட்டா போதும். இப்போ வடை போட்டாச்சு. பிள்ளையார் ஒன்று வச்சிடலாம். நல்ல நயமான உளுந்த வடை ரெடி ஆகிட்டு எடுத்து சாப்பிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க.